வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் என்னென்ன பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி அந்த மொத்த பேக்ரவுண்ட் ஆப்பையும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாமல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த ரீசெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது ஒரு பேக்ரவுண்ட் தான். பட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது இந்த பேக்ரவுண்ட் ஆப்னாலும் இந்த ரீசெண்டில் யூஸ் பண்ண ஆப் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னா ரீசெண்ட் யூஸ் ஆப்லாம் கிடையாது. பேக்ரவுண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ரன் ஆகுறது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் உங்கள் மொபைலில் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கவுண்ட் ஆகிட்டே வரும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆப்பில் யூஸ் பண்ணுற ஆப், அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக க்ளோஸ் பண்ணாமல் அந்த ஆப், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் தான். பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் நிறைய காசு ஆகாது. மேபி நிறைய பேர் மொபைலில் அவங்க மொபைலில் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆப்போட காசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ சில மொபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆப் என்ன தான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு எதுவுமே ஆகாது. பட் என்னன்னா செட்டிங்ஸில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஆப்ஸ் தான் எல்லா மொபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது எல்லா மொபைலும் இருக்கும். நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடுது அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வரலன்னா உங்களோட பில்ட் நம்பரை நீங்கள் வந்து 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வரும். டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ரன்னிங் சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறப்ப உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம். வந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் சர்வீஸ் அப்படின்னு எல்லா மொபைலும் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலோட அந்த ரன்னிங் சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் ஆகிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் அதில் இருக்கும் கிடையாது. நீங்கள் எப்போயோ யூஸ் பண்ண ஒரு ஆப் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாத சில ஆப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்னொன்று நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். பட் இதில் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு எது ஃபெமிலியராக இல்லையோ, தட் மீன்ஸ் அதாவது நீங்கள் வந்து இதுவரையும் பார்க்காத மாதிரி ஏதாச்சும் ஒரு நேம்லையோ ஏதாச்சும் டிசைன்லையோ ஏதாச்சும் ஒரு லோகோலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நேம் இந்த ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஆப் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கும். ஸோ செட்டிங்ஸை நீங்கள் டெலிட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ மற்ற ஆப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒன் யூஐ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில ஆப் என்ன பண்ணணும்னா உங்கள் பேக்ரவுண்டில் ஓடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இருக்க மற்ற ஆப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஸ் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியல, ஒரு 4-5 ஆப்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஆப்பையும் செலக்ட் பண்ணி ஒரு ஆப்பை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பேக்ரவுண்டில் ஓடுறது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு நாள் தான் டெய்லியும் நீங்கள் டெலிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் டெலிட் பண்ணாலும் எப்பயுமே அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க மொபைலில். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொபைலில் எந்த ப்ராசஸ், அதாவது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. இது என்னன்னா நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைப் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறப்ப பேக்ரவுண்ட் லிமிட் ஆக்சஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும். எது இல்லைனா செட்டிங்ஸ்லேயே நீங்கள் சர்ச் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ்லேயே சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் லிமிட் ஆக்சஸ் அப்படின்னு. ஸோ அந்த லிமிட் ஆக்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா அது என்னன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். இல்லைனா 1, 2, 3, 4 அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த அதாவது என்னென்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 5-6 ஆப்ஸ் அது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க அந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. இனிமேல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஓடணும்னா இதுவும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல், அதாவது ரீசெண்ட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சில பேக்ரவுண்ட் ஆப் ஓடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடாது. இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட், அதாவது எந்த லிமிட்டுமே இல்லாமல் எந்த பேக்ரவுண்ட் ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் ஆகாமல் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எந்த வித ஆப்ஸும் வந்து பார்த்தோன்னா உங்கள் பேக்ரவுண்டில் ஓடாது. நீங்கள் ஈவன் ரீசெண்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கிளியர் பண்ணாலும் கிளியர் பண்ணாட்டியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களால் உங்கள் மொபைலில் இருக்க பேக்ரவுண்ட் ஆப்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இது மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் நீங்கள் போய் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வர எல்லா விஷயமும் வந்து பார்த்தோன்னா அதை பற்றி தான் வரும். ஸோ அதில் போய் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா டர்ன் ஆஃப் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்னா அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதில் இருக்க உங்கள் மொபைலில் இருக்க ஒரு பேக்ரவுண்ட் ஆப் வந்து பார்த்தோன்னா ரன் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் ஆகிடும். வீடியோ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.